வெல்கம் டு Jazzy Aroma. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி மேங்கோ வச்சு ஒரு டெசர்ட் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். மேங்கோ வச்சு நிறைய ஐட்டம் வந்து அதாவது நிறைய ரெசிபி வந்து எல்லாருமே செஞ்சு பார்த்துருப்பாங்க. ஆனால் மேங்கோ வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளான முறையில் ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ மேங்கோ சீசன் கூட இதில் வந்து நிறைய பேர் மில்க் ஷேக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய செஞ்சுருப்போம். ஆனால் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சியே நான் ஈஸியான முறையில் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம இட்லிலாம் எப்படி அவிப்போமோ அதே மாதிரியே இந்த மேங்கோ ரெசிபி கூட நம்ம ஸ்டீம் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஓவன்லாம் தேவையில்லை. அதனால் எல்லாராலையும் ஈஸியாகவே இந்த ரெசிபியை வந்து செய்யலாம். இதுக்கு வந்து மேங்கோ, தயிர், அப்புறம் மில்க் மேடு இந்த மாதிரி சில ஈஸியான பொருளை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஈஸியான முறையிலேயே இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே சீஸ் கேக் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு சீஸ் கேக் செய்யணும்னா க்ரீம் சீஸ் எல்லாமே தேவை. அப்படி இல்லாமல் க்ரீம் சீஸ் இல்லாமல் ஈஸியான முறையிலேயே இந்த ரெசிபியை வந்து செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டீம் மேங்கோ டெசர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாம்பழத்தை எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த மாம்பழம், இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் மாம்பழம் தான் எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம வந்து எல்லாமே ஒரே கப்பாக தான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். 1 கப்பு தயிர், 1 கப்பு மில்க் மேடு, 1 கப்பு மாம்பழக்கூழ் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. 2 மாம்பழத்தை அரைச்சாதான் உங்களுக்கு வந்து மாம்பழக்கூழ் வந்து 1 கப்பு கிடைக்குன்னா நீங்கள் 2 மாம்பழம் எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி மாம்பழத்தை எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மாம்பழம் வந்து கொஞ்சம் நார் உள்ள மாம்பழங்கிறதால நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மிக்ஸில் அரைச்சிட்டு நான் வடிகட்டி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய மாம்பழம் வந்து நார் இல்லாத மாம்பழமாக இருந்தால் நீங்கள் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. வடிகட்டி எடுத்தோன்னா இன்னும் கூட நம்மளுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்குங்கிறதால நான் மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்ட போகிறேன். இதில் எந்த வித தண்ணியோ பாலோ எதுவுமே நான் சேர்க்க வேண்டாம். சும்மா அப்படியே நம்ம அரைச்சி எடுத்து வடிகட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். 200 ml அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நான் கடை தயிர் தான் வாங்கியிருக்கிறேன். அப்போ தான் புளிப்பு ஜாஸ்தி இருக்காதுங்கிறதால நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் உர ஊற்றின தயிர் இருந்தாலும் கூட, அதாவது ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றின தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் தான் தேவை. ரொம்ப புளிப்பு இருந்தால் அந்த டெசர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா துணியில் போட்டு வடிகட்டி கொஞ்சம் நல்லா புளிஞ்சு விட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் போயிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வெயிட் வச்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் போய் நல்லா கெட்டி தயிர், நல்ல க்ரீம் சீஸ் மாதிரி நல்லா கிடைக்கும். இந்த தயிரை எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு இருக்கிறதால நான் ஒரு பவுலில் வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இதே பவுலே நீங்கள் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் அதே பவுலில் 1 கப்பு தயிர், 1 கப்பு மாம்பழக்கூழ் வந்து எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்து வச்ச மாம்பழக்கூழ் தான், தண்ணி எதுவும் சேர்க்காத மாம்பழக்கூழை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தயிர் சேர்த்தாச்சு. அதாவது வடிகட்டின தயிர் 1 கப்பும், இப்போ வந்து வடிகட்டி எடுத்து வச்ச மாம்பழக்கூழ் 1 கப்பு எடுத்துக்காச்சு. அதோட 1 கப்பு அளவுக்கு மில்க் மேடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மில்க் மேடும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நாள் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மில்க் மேடும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3 பொருள் சேர்த்துருக்குறோம். இதோட நான் இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறேன். அதுதான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச ஃப்ரெஷ் க்ரீமு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வீட்டில் இருக்கிறதால நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கி கூட சேர்க்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறது வந்து இதுக்கு ஆப்ஷனல் தான். இது சேர்க்காமல் செஞ்சால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை சேர்த்ததுக்கு காரணம் வந்து கொஞ்சம் சீஸ் கேக்கோடைய ஃப்ளேவர், அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும், நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குங்கிறதால நான் இதை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இது சேர்க்காமல் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லா பொருளும் ஒன்று சேர அளவுக்கு நல்லா கலந்து வச்சாச்சு. இதில் வந்து நீங்கள் ஸ்வீட்டு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி வந்து தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக் ட்ரேயில் நான் பட்டர் ஷீட்டு தடவி நெய் தடவி அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதாவது அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சா மட்டும்தான் தண்ணி எதுவுமே உள்ளே கொட்டாமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ரிங்கும் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த ட்ரேயை வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி 25 to 30 minutes அளவுக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பராக இந்த மேங்கோ டெசர்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 30 minutes ஆயிடுச்சு. மேலே கூட தண்ணி இருக்கும் பாருங்கள், அதுக்காக தான் நம்ம கவர் பண்ணி வச்சோம். இப்போ வந்து நம்மளுடைய சீஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒட்டாமல் இருக்காங்கிறத நம்ம இந்த மாதிரி டூத் பிக்கோ ஃபோக் ஸ்பூனோ எதையா வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கையில் வந்து ஒட்டாமல் தான் வந்திருக்கு.
இப்போ நம்மளுடைய மேங்கோ டெசர்ட் வந்து சூப்பராக குக் ஆயிருச்சு. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அலுமினியம் ஃபைல வச்சு கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 ஹவர்ஸ் செட் பண்ணிட்டு சில்லாக சர்வ் பண்ணுங்க. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.